நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஜாஸ்வா டிவி நேயர்களுக்கும் இயேசுவின் கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த எழுப்புதல் நேரத்துக்காக இந்த காணொலி மூலம் உங்களை சந்திக்க மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த எழுப்புதல் நேரத்துக்காக ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, மை நன்றியோடு மை துதிக்கிறார் ராஜா. நல்லவரே மை துதிக்கிறோம், வல்லவரே மை துதிக்கிறோம், போதுமானவரே மை துதிக்கிறார் ராஜா. அப்பா, ஒரு விஷயம் ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஆண்டவரே, ஒரு விஷயம் ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே அநேக பிள்ளைகளுடைய இருதயத்தில் அப்பா கிரியை செஞ்சு அதன்படி வழிநடக்க கிருபை செய்யுங்கப்பா. நல்ல கனி கொடுக்குற பிள்ளைகளாக மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா, இஸ்ரவேலில் உங்கள் மகிமை வெளிப்பட்டது போல் ஆண்டவரே இந்த பிள்ளைகளோடு உங்கள் மகிமை வெளிப்படுத்தும். அப்பா, யார் எழுப்புவதற்காக முன்குறித்திருக்கிறீங்களப்பா. அப்பா, அந்த பிள்ளைகளை தட்டி எழுப்ப அந்த வார்த்தையை அநேகரை புடம்பெற்று ஆண்டவரே நீர் வல்லமை உள்ள தேவன் அறியத்தக்க கிரிகளை நடப்பிச்சு ஆண்டவரே தேசத்தில் உங்கள் மகிமையை வெளிப்படுத்தி அப்பா கட்டுண்டவர்களை காவலந்து விடுதலையாக்கவும் முகங்களை முறிக்கிறதுக்கும் சத்துருவின் சகல வல்லமைகளை நிர்மூலமாக்குறது அபிஷேகற்றும் வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு மேலே இறங்கி ஆண்டவரே. அப்பா, ஆண்டவருக்காக எதையாவது செய்யணுங்கிற ஒரு தருணத்தை ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளோட இருதயத்தில் வைற்று ஆண்டவரை தட்டி எழுப்புங்க ஆண்டவரை. பரிசுத்த ஆவியானவரே, எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குகிற ஆண்டவரே, நாங்கள் அல்ல நீங்கள் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. ஏசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வாசிக்கிறீங்களா? மத்தேயு 22வது அதிகாரம் 14வது வசனம். அந்தப்படியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். பாருங்க, அந்தபடி அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிஞ்சு கொள்ளப்பட்டவர் சிலர் அப்படின்னு சொல்லி என்ன வேதத்தில் தெளிவாக சொல்லப்படுகிறது. கர்த்தர் சொல்லுகிறாரு, இன்னும் அழைக்கப்பட்டவர் அநேகர், தெரிஞ்சு கொள்ளப்பட்டவர் சிலர். ஆண்டவர் பாருங்க நம்மளை ஒவ்வொரு நோக்கத்துக்காகவும் ஒவ்வொரு திட்டத்துக்காக என்ன செஞ்சுருக்கிறாரு, ஒவ்வொரு நாளும் நம்மளை ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இப்படியாவது எழும்பி நம்ம தரிசனத்தை நிறைவேற்றிடுவாங்களா, நம்ம தெய்வ திட்டத்தை நிறைவேற்றிடுவாங்களா, அந்த நம்ம ஜனத்துக்காக யுத்தம் பண்ணிடுவாங்களா, ஜனத்துக்காக வழக்காடிடுவாங்களா, ஜனத்துக்காக திறப்பில் நிற்காக என்ன செஞ்சுக்கிறாரு, ஒவ்வொரு நாளும் என்ன செஞ்சுக்கிறாரு, ஒவ்வொரு மனுஷனை தேர்ந்தெடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. என்ன செய்கிறாரா, முன்குறித்துக்கிட்டே இருக்கிறார். ஒரு நல்ல போர் சேவகனாக என்ன செய்யணும், எல்லாரும் உருவாக்கி என் ஜனத்தை மீட்கணும் அப்படிங்கிறது தான் தேவனுடைய திட்டமாகவும் இருக்குது, தேவனுடைய சித்தமாகவும் இருக்குது. வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 5வது வசனம். எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல, எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. பாருங்க, பவுல் சொல்றாரு, கொரிந்திய சபைக்கு சொல்றாரு, எங்களால் ஏதாவது ஆகும்னு நினைக்கிறீங்களா, எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது, நாங்கள் தகுதி இல்லாதவங்க தான், ஆண்டவர் எங்களை தகுதிப்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்லி. அப்போ என்னன்னா, நான் கொரிந்திய சபையில் தெளிவாக சொல்றாரு, எங்களை தகுதிப்படுத்துகிற தேவன் உங்களையும் தகுதிப்படுத்துவார், உங்களையும் அழைத்திருக்கிறாரு, உங்களையும் முன்குறித்திருக்கிறாரு, உங்களையும் தேவ திட்டத்துக்கு இந்த எழுப்புதலுக்காக முன்குறித்திருக்கிறாரு, அந்த எழுப்புதல் நோக்கத்துக்காக முன்குறித்திருக்கிறாரு. அதுக்கு தான் ஆண்டவர் அழைக்கப்பட்ட அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்ட சிலர். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வித்தியாசமாக அழைத்திருப்பார், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஊழியத்தை தந்திருப்பார். ஆவியான ஒருவர் தான், ஆனால் ஊழியத்தில் வித்தியாசம் உண்டுன்னு சொல்லி வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. ஒருவரை என்ன செய்வார்னா யுத்தத்துக்காக பழக்க வைப்பார், என்ன சத்துருக்களின் வல்லமைகளிலிருந்து விடுதலை ஆக்கிறதுக்காக, அநேக ஜனங்களை விடுதலையாக்க, ஒவ்வொருவரை என்ன செய்வார், போதிக்கிறதுக்காக என்ன செய்வார், உருவாக்கியிருப்பார். ஒவ்வொருவருக்கு என்ன செய்வார், ஒரு பாட்டு தாழ்ந்துகளை தந்திருப்பார். ஒவ்வொருவர்களை கட்டுண்டவர்களை காவலிருந்து விடுதலையாக்கிறதுக்காக அந்த ஊழியத்தை தந்திருப்பார். ஒருவர்களை என்ன செஞ்சிருப்பார், சுகம் அளிக்கிற அந்த ஊழியத்தை தந்திருப்பார். அப்போ ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு வித்தியாசமான ஊழியத்துக்காக என்ன செஞ்சுக்கிறாரு, அழைத்திருக்கிறார். அதான் சொல்கிறாரு பாருங்க, நீ என்ன தெரிந்து கொள்ளலை, நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீ என்ன தெரிந்து கொள்ளலை, நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன். நம்மளை தெரிந்து கொண்டதுக்கு ஒரு நோக்கம் உண்டு, நம்மளை தெரிந்து கொண்டதுக்கு ஒரு திட்டம் உண்டு. இந்த பூமியில் நம்ம தாயின் கருவில் உருவாதுக்கு முன்னே நம்மளை தெரிந்திருக்கிறார்னா அந்த நோக்கத்தை அந்த நிறைவேற்றுறதுக்கு தான் என்ன செஞ்சுக்கிறாரு, ஆண்டவர் நினச்சிக்கிறார், நல்ல நம்மளை உருவாக்கி கொண்டிருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் நம்மளோட பேசிக்கிட்டு இருக்கிறார். அவர் நல்ல போர்ச்சவகனாக என்ன செய்கிறார், நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறாரு. அநேக சன்னத்தை அதான் பவுல் சொல்கிறாரு, மாம்சத்தோடு ரத்தத்தோடு உங்களுக்கு
போராட்டம் இல்லை. வானமண்டல பொல்லாத ஆவிகளோடும் துரைத்தனத்தோடும் இப்பிரபஞ்சத்தில் கிரீஷன் அந்த லோகாதிபதிகளோடு உங்களுக்கு போராட்டம் உண்டு. அந்த போராட்டத்தை மீட்கிறதுக்கு என்ன அப்படின்னா, ஒவ்வொரு மனுஷன் என்ன செய்கிறாரு, ஒரு போர்ச்சேவகனை உருவாக்குறாரு. அவன் தான் யுத்தம் பண்ண முடியும், அவன் தான் என்ன செய்ய முடியும், பராக்கிரமம் பண்ண முடியும், அவன் தான் தேசங்களை சுதந்தரிக்க முடியும். ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு அழைப்பு இருக்குது. அந்த அழைப்பு தான் அந்த நல்ல ஒரு போர்ச்சேவகனை நம்மளை என்ன செஞ்சுக்கிறாரு, ஆண்டவர் அபிஷேகம் எடுக்க. அதான் சொல்கிறாரு, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கிற அந்த அதிகார சகல சத்துருக்களின் அதமாக்குற அந்த அதிகாரத்தின் வல்லமையை உனக்குள்ளே வைத்திருக்கிறேன்னு சொல்லி என்ன செய்கிற ஒவ்வொரு டைமும் வாக்குத்தத்தம் பண்ணுறாரு. இன்றைக்கி நம்ம பாருங்கள், நம்ம ஒரு ஜபக்குழுவில் போய் நம்ம ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் அந்த வார்த்தைகளை பேசுகிறாரு. ஒரு உபவாச கூட்டத்தில் போய் ஜெபம் பண்ணும்போது அதுதான் பேசுகிறாரு, நீ எழும்பி போ பட்டணத்துக்குள்ளே, நான் ஒன்றை கொண்டு செய்யும் காரியம் அது பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. நம்ம இனி காலம் செல்லாது, இனி என்ன செய்யறாரு, அவர் சொன்ன காரியங்களெல்லாம் என்ன செஞ்சுங்க, தேசத்தில் நடைபெறிஞ்சு முடிச்சிருச்சு. இனி நடக்க வேண்டிய காரியங்கள் என்ன செய்யணும், சுவிசேஷ அறிவிக்கணும், கட்டுண்டவர்களை காவலிருந்து விடுதலையாக்கணும், முகங்களை முறிக்கணும், சத்துருவின் சகல வல்லமைகளை நிர்மூலமாக்கணும். அதுக்காக தான் என்ன செய்கிறாரு, நம்மளை ஒரு போர்ச்சவகனை என்ன செய்கிறாரு, தீங்கு அனுபவிக்கிறதுக்கு அதான் பவுல் சொல்கிறாரு, தீமோத்தேயுக்கு நீ ஒரு நல்ல போர் சேவகன் என்ன செய்கிறாரு, தீங்கு அனுபவிக்கிறதுக்காக என்ன செஞ்சுக்கிறாரு, என்னை ஏற்படுத்தியிருக்கிறாரு. என்ன பாடுகள் வந்தாலும் சரி, என்ன வேதனைகள் வந்தாலும் சரி, என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, நம்ம சுவிசேஷம் அறிவிக்கணும், கட்டுண்டவர்களிருந்து காவலிருந்து என்ன செய்யணும், விடுதலையாக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் என்ன செய்கிறாரு பவுல் இந்த கனமான ஊழியத்தை நிறைவேற்றியிருக்கிறாரு. பிலிப்போட நோக்கமும் அதுதான், சேவானோட நோக்கமும் அதுதான். ஆண்டவர் அதே போல தான் அந்த ஆதி காலத்தில் நம்ம பிதாக்கள் செய்த ஊழியத்தை செய்கிறதுக்கு தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நம்மளை ஒரு நல்ல போர் சேவகனாக என்ன செய்கிறாரு, தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறாரு. அந்த தெரிந்து கொள்ளப்பட போய் தான் அந்த எழுப்புதல் நேரத்தில் ஆண்டவர் ஜாஸ்வா டிவி மூலம் ஒவ்வொருவரோடும் பேசிக்கிட்டே இருக்கிறார். நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் நம்ம இப்படியே போயிடுவோம், நம்ம ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றுட்டோம், நம்ம எப்படியாவது பரலோகத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு நம்ம நினைக்க. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியில் போடப்படுகிறோம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. கோடாரியானது வேறு இருக்க ஆயத்தமாக்கப்பட்டிருக்கு, நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ஆண்டவருக்காக நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், ஆண்டவருக்காக என்ன நோக்கத்தை நிறைவேற்றிருக்கிறோம், அந்த கடைசி கால எழுப்புதலுக்காக, கடைசி கால நோக்கத்துக்காக நம்மளை ஒரு ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு போர் சேவகனா பவுல் அந்த சொல்கிறார்ல, பவுல் தெளிவாக சொல்கிறார், எபேசியரில் சொல்கிறாரு, மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் நல்ல வானமண்டல போலாம் அந்த யுத்தத்துக்காக ஆண்டவர் நம்மளை என்ன செய்கிறார், உருவாக்கிக்கிட்டு இருக்கிறாரு. நம்மளை ஒரு யுத்த குதிரை போல் என்ன செஞ்சுக்கிறாரு, உருவாக்கிக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம மேலே அந்த ஒரு அபிஷேகம் இருக்குது பாருங்கள், அந்த அபிஷேகம் என்ன செய்யும், தேசத்தையே மாற்றும். அந்த அபிஷேகம் என்ன செய்யும், அநேக சத்துருக்களை அதமாக்கும். நம்ம மேலே இருக்கிற அந்த அபிஷேகம் அநேக முகங்களை முறிக்கும். நம்ம மேலே இருக்கிற அந்த அதிகாரத்தின் அபிஷேகம் என்ன செய்யும், ராஜாக்கள் மத்தியில் அமர பண்ணும், அதிகாரிகள் மத்தியில் அமர பண்ணும். அந்த அபிஷேகத்தை தான் ஒவ்வொருவருக்கும் என்ன செய்கிறார், ஆண்டவர் கட்டளை எடுக்கிறாரு. அந்த தாவீதுக்குள்ளே வைக்கப்பட்ட அந்த அபிஷேகம் உண்மைனா, அப்போ உங்கள் மேலே எங்கள் மேலே வைக்கப்பட்ட அந்த அபிஷேகம் உண்மை. அந்த எழுப்புதலுக்காக தான் ஆண்டவர் நினைச்சுக்கிறாரு, உங்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு. அந்த தாயின் கருவில் உருவாதுக்கு முன்னே உன்னை நான் தெரிந்திருக்கிறேன்னு சொல்லுகிறேன். வாசிக்கலாமா? சங்கீதம் 113 7வது வசனம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். பாருங்க, சிறியவனை புழுதியிலிருந்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அன்று சொல்ற, அவர் ஞானி வேண்டாம், பெரியவை நான் தான் பெரிய ஆள், என்ன மிஞ்சுறதுக்கு யாருமே இல்லை, அப்படிப்பட்டவன் வேண்டாம் அப்படின்னு தான் சொல்கிறாரு. நான் சிறியவனை என்ன செய்ய புழுதியிலேருந்து எடுத்திருக்கேன், எளியவனை குப்பையிலேருந்து நான் எடுத்திருக்கிறேன் அப்படி சொல்கிறாரு. ஆண்டவர் எதுக்காக நம்மளை முன்குறித்திருக்கிறாருனா, நம்ம தகுதி இல்லாதவங்களை என்ன செய்கிறார், தகுதிப்படுத்துகிறாரு. நம்மளால் என்ன செய்ய முடியாது, மனுஷன்கிட்ட போராட முடியாது. என்ன செய்ய, அந்த ரங்கத்தில் போராடுகிற அந்த கிருபைகளை, அந்த வல்லமையை ஆண்டவர் நினைச்சுக்கிறாரு, வச்சிருக்கிறாரு. சத்துருக்களை போராடுகிற அந்த கிருபையை வச்சுக்க. அதான் பவுல் சொல்கிறாரு, மாம்சத்தோடு ரத்தத்தோடும் இல்லை போராட்டம், நமக்கு ஆவிக்குள்ள யுத்தம். அந்த ஆவிக்குள்ள யுத்தத்துக்கு தான் ஆண்டவர் என்ன செய்கிறார், நம்மளை பழக்க வைக்கிற. ஒவ்வொரு நாளும் அந்த அபிஷேகத்தினால, வரங்களினால, வல்லமையினால நம்மளை நிரப்பிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த எழுப்புதலில் ஜனத்தை மீட்டு, இதுதாங்க கர்த்தருடைய ஊழியம், இதுதான் கர்த்தர் உண்மையுள்ள கடவுள் அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்துறதுக்கு தான், உண்மையுள்ள கடவுளை வெளிப்படுத்துறதுக்கு தான், பரலோக ராஜ்யத்துக்கு ஆத்துமக்களை ஆதாயப்படுத்துறதுக்கு தான் ஆண்டவர் நினைச்சுக்கிறார். நான் உங்களை என்ன செய்கிறாரு, உருவாக்கிக்கிட்டே இருக்கிறாரு. அதான் சொல்கிறாரு, தாவீது விரல்களை யுத்தத்துக்கு பழக்க வைக்கிறேன்னு சொல்லுகிறாரு. அதே போல தான் தாவீதுக்கு கொடுத்த அந்த அபிஷேகத்தின் வல்லமையும் நமக்கும் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து என்ன செய்கிற வச்சுட்டு இருக்கிறாரு. அதான் சொல்கிறார், நம்ம இறங்கி போகும்போது தான் அது கிரியைகளை நடப்பிப்பார். அதான் சொல்கிறார், நீ
நீ அதிகமாக இறங்கி போகும்போது தான் அவர் கர்த்தருடைய வல்லமை நமக்குள்ளே வந்து வெளிப்படுகிறது என்ன செய்ய முடியும், நம்ம உணர முடியும். வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டே இருந்தால் ஒன்றும் என்ன செய்ய முடியாது, கிரியைகளை வெளிப்படுத்த முடியாது. நம்ம எந்த இடத்துல போய் ஜெபிக்கிறோமோ அந்த இடத்துல பலத்த காரியங்களை என்ன செய்வார், அவர் பலமான காரியங்களை அவர் வெளிப்படுத்துறதுக்கும் அவர் வல்லமையை அதான் சொல்கிறாரு, என் நாம மகிமைக்க ஒன்று உருவாக்கியிருக்கிறேன், என் மகிமையை கட்டவிழ்க்கிறதுக்கு தான் என்ன செஞ்சுக்கிறேன், ஒன்று நான் அபிஷேகம் பண்ணியிருக்கிறேன்னு சொல்கிறாரு. என் நாமத்தை என் நாமத்தை நினச்சிக்கிறேன், உனக்கு நான் தந்திருக்கிறேன் சொல்கிறேன். நாமத்தினால எதை கேட்டாலும் நான் என்ன செய்வேன், உனக்கு தருவேன்னு சொல்கிறாரு. அதான் நம்ம இறங்கி போகும்போது தான் சகல சத்துருக்களை முறியடிக்கிற அந்த அதிகாரத்தின் வல்லமை என்ன செய்யும், நமக்குள்ளேருந்து வெளிப்படும். வாசிக்கலாமா? 2 நாளாகவும் 6:6. என் நாமம் விளங்கும் ஸ்தானமாக எருசலேமையும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாய் இருக்கத்தக்க தாவீதையும் தெரிந்து கொண்டேன் என்றார். பாருங்க, தாவீது என்ன செஞ்சுக்கிறாரு, எருசலேமில் ராஜாவாக என்ன செஞ்சுக்கிறார், தாவீதை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்போ தாவீதை தெரிந்து கொண்டதுக்காக தாவீதை அபிஷேகம் பண்ணி தாவீதை என்ன நோக்கத்துக்காக தெரிந்திருக்கிறாரு, ஆண்டவர் என்ன செய்கிறார், முன்குறித்துட்டார். என்ன செஞ்சிட்டாரு, சவுலோட தரிசனங்கள் முடிய போகுது. சவுலோட தரிசனம் என்ன செய்யுது, அந்த ராஜபாரம் என்ன செய்யுது, தாவீதுக்கு விளங்க பண்ண போகுது அப்படிங்கிறது தெரியும். ஆண்டவர் முன்குறித்துறாரு. கொஞ்சம் ஆடுகளை கொடுத்து வனாந்திரத்தில் மேய்க்க விட்டாங்க. அவனால் ஒன்றுமே செய்ய முடியாது, அவனால் ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த 10 ஆடுகளை கூட இவன் என்ன செஞ்சிருவான், கொண்டு வந்து வீடு சேர்ப்பானா அப்படிங்கிற நம்பிக்கை இல்லை. சரி சும்மா இருக்கிறான்ல, இந்த ஆடையாவது என்ன செய்வோம், பற்றி விடுவோம், மேய்க்கட்டும் அப்படி சொல்லலாம். தகப்பனுக்கு மேலேயே நம்பிக்கை இல்லை, பிள்ளை மேலே என்ன செய்யுது, தகப்பனுக்கே நம்பிக்கை இல்லை. இன்னும் அவ்வளோதான், என்ன செஞ்சு இவனால் ஒன்றும் செய்ய முடியாது. சின்ன பையனால் என்ன பண்ண முடியும், அதான் சிறியவனை என்ன செஞ்சார், புழுதியிலேருந்து எடுக்கிறேன்னு சொல்லுகிறாரு. அதான் தாவீதை என்ன செஞ்சுக்கிறார், புழுதியிலேருந்து எடுத்து என்ன செய்ய உருவாக்கி வனாந்தரத்தில் ஆண்டவர் அநேக யுத்தங்களை நடப்பிக்கப்பட்டினார். அதான் சவுல்கிட்ட சொல்கிறார், நான் ஒரு விஷயம், என் ஆடுகளை தப்பிக்கிறதுக்கு, என் ஆடுகளை காப்பாற்றுறதுக்கு நான் அந்த மிருகத்தினை நினச்சி நான் போராடி நினச்சி மீட்டனே. இப்போ அந்த பெலிஸ்தீனை அப்படின்னா நான் மீட்கிறது, அந்த பெலிஸ்தீனை கொல்றதுக்கு நான் ஏமாத்துறோம் அப்படின்னு சொல்கிறாரு. நீ அது வேறு, அது யுத்தம் வேறு, இது யுத்தம் வேறு அப்படி சொல்லி என்ன செய்கிறார், சவுல் தாவீதிட்ட முறையிடுகிறார். அப்போ தான் என்ன செய்கிறாரு, கர்த்தர் பலத்த காரியங்களை செஞ்சு இன்றைக்கி கோலியாத்தை வீழ்க்க பண்ணியிருக்கிறாரு. அதே அபிஷேகத்தை இன்றைக்கி தேசத்தில் நடக்கிற கிரியைகளையும் அந்தரங்கத்தில் செயல்படுகிற வானமண்டல பொல்லாதாவிகளையும் துறைத்தனத்தின் ஆவிகளையும் பிரபஞ்சத்தில் கிரியை செய்கிற அந்த லோகாதிபதியின் ஆவிகளையும் முறியடிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நம்மளை ஒரு நல்ல போர்ச்சவகனாக என்ன செஞ்சுக்கிறாரு, தெரிந்து கொண்டு இருக்கிறாரு. நம்மளை ஒரு நல்ல போர்ச்சவகனாக என்ன செஞ்சுக்கிறாரு, நம்மளை அபிஷேகம் பண்ணி இருக்கிறாரு. நம்மளை இன்னும் உருவாக்கி கொண்டே இருக்கிறாரு. இன்னும் பலத்த காரியங்களை நமக்குள்ளே வைத்துக்கிட்டே இருக்கிறாரு. அது என்னைக்கு வெளிப்பட போகுதோ அதான் சொல்கிறேன், அவன் கிரியை தக்கிற பலன் அப்பா அது என்னோடு கூட வருகிறதுன்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம அவருக்காக யுத்தம் பண்ணும்போது, அவருக்காக நம்ம பிரயாசப்படும் போது அவருடைய மகிமை நம்மளிருந்து வெளிப்பட போகிறது. அதுக்கு தான் என்ன செய்கிறார், நம்மளை என்ன செய்கிறார், முன்குறித்திருக்கிற தாவீதை தெரிந்து கொண்டது உண்மைனா நம்மளை தெரிந்து கொண்டது உண்மை, தாவீதை முன்குறித்தது உண்மைனா நம்மளை முன்குறித்தது உண்மைதான். வாசிக்கலாமா? சங்கீதம் 78 70 71. தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார். கரவலாடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். பாருங்க, ஆட்டு தொழுவத்திலிருந்து எடுத்திருக்கிறாரு தாவீதை. ஆட்டு தொழுவத்தில் ஒன்றுமே இல்லை, அவனை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது, இவனை வச்சு என்ன சாதிக்க முடியும், அந்த 10 ஆடு கூட நம்பிக்கை இல்லாதபடிக்கு தான் என்ன செஞ்சாங்க, அவன் வாழ்க்கையில் இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் என்ன செஞ்சார், எடுத்து தான் என்ன செஞ்சிருக்கிறாரு, ஒரு நல்ல மேய்ப்பனா இஸ்ரவேல் ஜனத்துக்கு ஒரு நல்ல மேய்ப்பனா ஏற்படுத்துறது போது தான் இன்றைக்கி அப்படி ஒரு மேய்ப்பனை தான் ஆண்டவர் என்ன செஞ்சுக்கிறார், அந்த எழுப்புதல் நேரத்தில் தேடி இருக்கிறாரு. இந்த தாவீதை போல யுத்தம் பண்ணுகிற ஒரு மனுஷனை, ஜனத்துக்காக போராடுகிற மனுஷனை, ஜனத்துக்காக வாழுகிற ஒரு மனுஷனை தேடிட்டு இருக்கிறாரு. அது நீங்களாக கூட இருக்கலாம், நம்மளாக கூட இருக்கலாம். அதனால தான் ஆண்டவர் உங்களை என்ன செய்கிறாரு, உருவாக்கி கொண்டு இருக்கிற அந்த வார்த்தையை முழு உங்களை பலப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு. கர்த்தருடைய வேதம் தெளிவாக சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தில் மாத்திரம் தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான்னு சொல்லப்படுகிறது. அந்த வார்த்தை தான் உங்களை தேட்டிக்கிட்டே இருக்குது, உங்களை கொண்டு அநேக யுத்தங்களை நடப்பிக்கிற. இன்றைக்கி பாருங்கள், உங்கள் சொந்த பந்தங்களை பாருங்கள், உங்கள் உற்றார் உறவினர் பாருங்கள், இன்றைக்கி எதுலையோ பிடிபட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. நமக்கு யார் விடுதலையாக்கி கொடுக்க முடியும், அசுத்தாவிலேருந்து யார் விடுதலையாக்கி கொடுக்க முடியும், இந்த பில்லி சூனிய கட்டிலேருந்து யார் விடுதலை ஆக்கி கொடுக்க முடியும், இந்த நோயிலேருந்து யார் விடுதலை ஆக்கி கொடுக்க முடியும், இந்த
மன நிம்மதியிலிருந்து நம்ம மனசோர்விலிருந்து யார் விடுதலையாக்கி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி போராடிட்டு இருக்கிற அந்த ஜனத்தை விடுதலையாக்குறதுக்கு தான் அன்னைக்கு தாவீதை தெரிந்து கொண்டது போல தான் அன்னைக்கு தாவீதை தெரிந்து கொண்டு அன்னைக்கு பெலிஸ்தரிலிருந்து அவர் விடுதலையாக தாவீது வாங்கி கொடுத்தார்ல, அதே போல தான் பெலிஸ்தருக்கு முன்பாக நிற்கிறதுக்கு தாவீதை தெரிந்து கொண்டதுனால அந்த ஜனத்துக்காக இஸ்ரவேல் ஜனத்துக்காக நிற்கிறதுக்காக தெரிந்து கொண்ட போல தான் உங்களை என்னை இன்னைக்கு அபிஷேகம் பண்ணியிருக்கிறான்னா அதான் தேவனுடைய வசனம் சொல்லப்படுகிறது. உன் ஜாதிகளுக்கு ஒன்று ஒளியாக வைத்திருக்கிறேன், உன் ஜாதிகளுக்கு ஒன்று தீர்க்கதரிசியாக வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. நீ மலை மேல் இருக்கிற பட்டணம், நீ மறைந்திருக்க ஆகாதுன்னு சொல்லி வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. நம்ம எலும்பு அதான் சொல்கிறார் எஸ்தர் புஸ்தகத்தில் தெளிவாக எழுதி வச்சுக்க, நீ எலும்பலன்னா உன் ஜனத்துக்கு ரட்சிப்பு வேறு வழி வரும்னு சொல்லுகிறாரு. இன்னைக்கு நம்ம மறித்து போனோன்னு ஆண்டவர் கட்டாயம் கேட்பாரு. நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே மறித்து போனோம், கிறிஸ்துவுக்குள்ளே அடக்கப்பட்டு மறித்து போய் பரலோக ராஜ்யத்துக்கு போகும்போது ஆண்டவர் கேட்பாரு, நீ என் நாமத்தை அறிந்து கொண்டேயே உன் ஜனத்துக்கு சொன்னியா, உன் ஜாதிகளுக்கு சொன்னியா, உன் சொந்தக்காரனுக்கு சொன்னியா, உன் மாம மச்சானுக்கு சொன்னியா, அவங்கள விடுதலை ஆக்குனியான்னு கேட்பாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, என் நாம மகிமைக்கே ஒன்று உருவாக்கி இருக்கிறேன்னு சொல்லுகிறாரு. நம்ம எத்தனை பேரை கட்டுண்டிருந்தது விடுதலை ஆக்கிருக்கிறோம், எத்தனை பேரை முகங்களிலிருந்து விடுதலை ஆக்கிருக்கிறோம், எத்தனை நோயாளிகளை சுகமாக்கி இருக்கிறோம் அப்படின்னு கேட்பாரு. நான் அந்த அபிஷேகத்தை உனக்குள்ளே வைத்தனே, அந்த வல்லமையில் உனக்கு வைத்தனே, அதை சொல்கிற அவன் கிரியத்தக்கன வல்லமை வெளிப்படும் சொல்லப்படுகிறது. அதே போல தான் ஆண்டவர் நினைச்சுக்கிறார், உங்களை என்னை எதற்காக முன்குறித்திருக்கிறாரு? நம்ம ஜாதிகளுக்காக முன்குறித்திருக்கிறாரு, நம்ம தேசங்களுக்காக முன்குறித்திருக்கிறாரு, நம்ம சபைகளுக்காக முன்குறித்திருக்கிறாரு, நம்ம ஜெபக்குழுக்களுக்காக முன்குறித்திருக்கிறாரு. நீங்கள் சும்மா இல்லை, நீங்கள் சாதாரண ஆள் இல்லை, நீங்கள் பராக்கிரமசாலி, நீங்கள் பராக்கிரமசாலி. அவன் கிரியத்தக்கன பலனு அவரோடு கூட வருகிறது. நீங்கள் எழும்பி பட்டணத்துக்குள்ளே போகும்போது, நீங்கள் அநேகருக்கு சுவிசேஷம் அறிவிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு ரகசியங்கள் வெளிப்படுத்துவார், அநேக காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துவார். நாங்கள் அடிக்கடி உட்காந்து ஜெபம் பண்ணும்போது நான் அண்டு சொல்வார், பட்டணத்துக்குள்ளே இறங்கிப்போ, பட்டணத்துக்குள்ளே இறங்கிப்போ. நான் மேடையில் வெளிப்படுற போகிறதில்ல, நான் பட்டணத்துக்குள்ளே வெளிப்பட போகிறேன். அநேக ஜனங்கள் அறியாமனால் சங்கரமாய் கொண்டு இருக்கிறாங்க, இன்றைக்கி அறியாமனால் நினைச்சுறாங்க, மறித்து கொண்டு இருக்கிறாங்க. எது உண்மையுள்ள கடவுள்னு தெரியாதபடிக்கு என்ன செய்றாங்க, மறித்து கொண்டு இருக்கிறாங்க. நீ அந்த ஜனத்துக்கு சுவிசேஷ அறிவியே, அந்த ஜனத்துக்கு என்ன கட்டுண்டிருந்துச்சு விடுதலை ஆக்குன்னு சொல்கிறாரு. அதே போல் தான் ஆண்டவர் என்ன செய்கிறார், இந்த எழுப்புதல் நேரத்தில் இந்த ஜாசுவா டிவி மூலம் உங்களோட பேசிக்கிட்டே இருக்கிறாரு, உங்களோடு இடைப்பட்டுட்டே இருக்கிறாரு. இந்த எழுப்புதல் நேரத்துக்காக ஜனத்தை ஆண்டவருக்கு நேராக திருப்புறதுக்கு தான் இந்த எழுப்புதல் நேரத்தில் ஆண்டவர் உங்களோடு இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். வாசிக்கலாமா? எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆவது வசனம். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகி அவருக்கு போதும். பாருங்க, ஆண்டவர் பாருங்க, நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக செய்வாராம். அவர் வல்லமையை வெளிப்படுத்துறதுக்கு அவர் என்ன செய்கிறாரு, நம்ம நினைப்பதற்கு மேலேயும் ஆண்டவர் அவ்வளவு தூரம் கிரியைகளை நடப்பிக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறாரு. நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? ஆனால் கேட்பார், ஒரு நாள் இருக்குது கணக்கு, ஒரு நாள் கேட்பார். எப்படி கேட்பார் அப்படின்னா, நீ எனக்காக என்ன செஞ்ச, எனக்காக பாடுகள் அனுபவிச்சா, எனக்காக வேதனை அனுபவிச்சா, எனக்காக பிள்ளைகளுக்கு போய் சுவிசேஷம் சொன்னியா, என் ஜனத்துக்கு என்ன செஞ்ச சுவிசேஷம் சொன்னியா, கட்டுன்றதுக்கு ஜனத்தை விடுதலை ஆக்குனியான்னு கேட்பார். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய, அபிஷேகம் பெற்றுட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டே இருக்கிறோம். நம்ம எவனுக்கு அதிகமாக கொடுக்கப்படுகிறதோ அவன்கிட்ட அதிகமாக கேட்கப்படும் சொல்லி வேதம் சொல்லப்படுகிறது. நம்ம போகும்போதெல்லாம், நம்ம இன்றைக்கி ப்ரேயரில் போய் உட்காந்துருக்கும் போதெல்லாம், ஊழியக்காரன் ஜெபம் பண்ணும்போதெல்லாம் கர்த்தருடைய பிரசன்னம் நம்ம மேலே இறங்குதில்ல. அந்த பிரசன்னத்துக்கு, ஒவ்வொரு பிரசன்னத்துக்கும் நம்ம பதில் சொல்லித்தான் ஆகணும். ஒவ்வொரு வல்லமைக்கும் நம்ம பதில் சொல்லித்தான் ஆகணும். அதுக்கு ஒரு காலம் வரும். அந்த கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, பிடுங்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு, நகைக்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு, சிரிக்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு, கணக்கு கொடுக்கறதுக்குன்னு ஒரு காலம் உண்டு, கல்லெறியதுக்கும் ஒரு காலம் உண்டு, சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு, ஆண்டோடைய நாமங்களை பிரசாவப்படுத்துறதுக்கு ஒரு காலம் உண்டு. அந்த ஆண்டோடைய நாமத்தை பிரசாவப்படுத்துகிற காலம் இது தான். இந்த காலத்தை என்ன செய்யும், பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்க, காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கொள்ளணும்னு சொல்லி வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. இன்றைக்கி கிடைக்கிற சந்தர்ப்பம் நாளைக்கு கிடைக்காது, இன்றைக்கி கிடைக்கிற சந்தர்ப்பம் நாளைக்கு கிடைக்காது. அந்த சூழ்நிலையிலலாம் உட்காந்துருக்குறோம், நிறைய இடத்துல நெருக்கப்படுறோம். இன்றைக்கி சுவிசேஷம் அறிவிக்க முடியல. இன்றைக்கி ஆண்டவர் உங்களை என்ன எதற்காக முன்குறித்திருக்கிறாரு, தேவ திட்டத்துக்காக, தேவ நோக்கத்துக்காக என்ன செஞ்சுக்கிறாரு, முன்குறித்திருக்கிறாரு. அதுக்கு தான் என்ன செஞ்சுக்கிறார், நல்ல போர் சேவகனாய் என்ன செஞ்சுக்கிறாரு, உங்களை இன்னும் இந்த ஜனத்துக்காக போராடி செபிக்கிறேன், இந்த ஜனத்துக்காக யுத்தம் பண்ணி இந்த ஜனத்தோடுக்கு விடுதலையை வாங்கி கொடுக்குற ஒரு நல்ல போர் சேவகனாய் என்ன செய்ய
தீங்கு அனுபவின்னு சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த தீங்கு அனுபவிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் உங்களை என்னையும் முன்குறித்திருக்கிறாரு. அன்னைக்கு தாவீதுக்குள்ளே வைக்கப்பட்ட அந்த பராக்கிரமசாலியோட அபிஷேகம், அதே அபிஷேகம் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்குது. அந்த பராக்கிரமசாலி அபிஷேகம் எதுக்காக? உங்கள் ஜாதிகளை மீட்கிறதுக்கும் உங்கள் ஜனங்களை மீட்கிறதுக்கும் நம்ம தேசத்தை ஆண்டவருக்காக சொந்தமாக்குறதுக்கு தான் அந்த அபிஷேகத்தை என்ன செஞ்சுக்கிறார்? உங்களுக்கு எனக்கும் வைத்திருக்கிறாரு. அந்த தேவ திட்டத்துக்காக தான். அதான் ஆண்டவர் நல்ல போர் சேவகனா என்ன செஞ்சுக்கிறாரு? நம்மளை உருவாக்கி கொண்டே இருக்கிறாரு. நல்ல ஒரு போர் சேவகனா இன்னைக்கு என்ன செய்கிறார்? இந்த பலத்தை காண்டாமிரத்துக்கு ஒப்பான பலத்தை நம்மளுக்கு வைத்து அநேக ஜனத்தை, கிராமத்துக்குள்ளே இருக்கிற ஜனங்களை விடுதலை ஆக்கிறதுக்காக, கட்டுண்டு காவலிருந்து இருக்கிற பிள்ளைகளை விடுதலை ஆக்கிறதுக்கு தான் என்ன செய்கிறார்? ஆண்டவர் நம்மளை உங்களையும் என்ன செய்கிறாரு? முன்குறித்திருக்கிறார். ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், சோதரிக்கிறேன். ஆண்டவரே அப்பா, நல்ல போர் சேவகனாய் அவனை தெரிந்திருக்கிறேன்னு சொன்னீங்களப்பா. அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே அப்பா, எந்தெந்த பிள்ளைகள் மேலே அந்த அபிஷேகத்தை வைத்திருக்கிறீங்களப்பா, தாவீதுக்குள்ளே வைக்கப்பட்ட அந்த அபிஷேகத்தை வைத்திருக்கிறீங்களோ அந்த அபிஷேகம் ஆண்டவரை ஒவ்வொருவரையும் தட்டி எழுப்புவதாகப்பா. அப்பா, எழுப்பி அநேக ஜனங்களை கட்டிருந்து காவலிருந்து விடுதலை ஆக்கிற அந்த வல்லமை வெளிப்படுவதாக. அப்பா, தீங்கு அனுபவிக்கிற ஊழியக்காரன அப்பா வெளிப்படுங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, இந்த எழுப்புதல் நேரத்துக்காக சமூகத்தில் வருகிற ஆண்டவரே அப்பா, அந்த ஒவ்வொரு வார்த்தை ஆண்டவரே அப்பா, அந்த ஜாசுவா டிவியில் பார்த்துட்டு இருக்கிற அப்பா, கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஒப்பு கொடுக்குறாண்டவரே அப்பா, அந்த யூடியூப் சேனலையும் பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஒப்பு கொடுக்குறாண்டவரே. இந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளையும் படமிட்டாண்டவரே. கர்த்தருக்காக எதையாவது செய்யணுங்கிற ஒரு வைராக்கியத்தின் ஆவி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஊற்றப்படுவதாக. பரிசுத்த ஆவியானவரே அப்பா, இம்மட்டும் காத்து எபினேசரே உம்மை துதிக்கிறேன்பா. இனி காத்து வழி நடத்துங்க. ஏசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.